என்னன்னா இங்க பிறப்பால் தமிழர்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களை தமிழர் என்று சொல்லிக் கொள்வதில் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிறப்பால் தமிழராக இல்லாத பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல தமிழர் என்ற அடையாளத்துக்குள் வந்து அரசியல் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க தங்களை திராவிடர்னு சொல்லிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது. இன்னொன்னு கவனிக்கணும், மிக முக்கியமான வரலாற்று திருப்பம் ஒண்ணு இருக்கீங்க. அதுல என்னன்னா திராவிட இயக்கத்திற்கு பேர் வைத்தாங்க பாத்தீங்களா, அந்த வரலாறு எடுத்து படிங்கள். அந்த வரலாற்றுல இதுக்கு பல புத்தகங்கள் பதிவாயிருக்கு அந்த செய்திகள், போய் தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. காலை அமர்ந்த அமர்வில் அதுக்கு தமிழர் கழகம்னு தான் பேர் வைக்கிறதா இருந்தது. திராவிட கழகத்திற்கு காலையில ஒரு சிட்டிங்ல தமிழர் கழகம்னு இந்த இயக்கத்துக்கு நம்ம பேர் வைப்போம்னு முடிவு பண்றாங்க. அடுத்து மத்திய அமர்வுல இல்ல தமிழர் கழகம் என்று பெயர் வைத்தால் இங்க இருக்கக்கூடிய ஈவேரா அவர்கள் இன்னும் மற்ற பிறமொழியாளர்கள் இவங்க எல்லாம் வந்து தமிழர்னு எப்படி சொல்லிக்க முடியும்? அப்ப இது பொதுவாக நம்ம திராவிடர்னு சொல்றதுதான் சரின்னு சொல்லி மத்தியான அமர்வுக்கு பின்னாடி திராவிட இயக்கம்னு திராவிட கழகம்னு பேர் வருது இதுக்கு. அப்ப இதுலயே புரிந்து கொள்ளணும், திராவிடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னாவே பிறமொழியாளர்களை சேர்த்து சொல்வதற்காகத்தான் இந்த பதம் என்பது பயன்படுத்தப்பட்டது. இது ஒட்டுமொத்த மெட்ராஸ் மாகாணமா இருந்த வரைக்கும் பயன்பாட்டில் இருந்தா தப்பு இல்ல. ஆரிய எதிர்ப்பு காணுதுங்க. என்னங்க ஆரியத்தை எதிர்த்தாங்க? அப்ப திமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கும் போது என்ன நடந்திருக்கணும்? திமுக ஒரு ஆரிய அடிவரடி கூட்டம்னு சொல்லிருக்கணுமா, சொல்லிருக்க கூடாதா? அதே ஆர்எஸ்எஸ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட இயக்கம் போல அதுவும் ஒரு சமூக இயக்கம்னு சொன்னாரா இல்லையா? இல்ல நாங்க போய் பேசிட்டு இருக்கோமா, இல்ல நீங்க மாத்தி பேசுறீங்களா? சொல்லுங்க நீங்க. அப்ப அது ஆரியத்துக்கு துணை போறது இல்லையா? என்னங்க பேச்சு இது? அப்ப நீங்க கூட்டணி வைக்கும்போது இறுதி வரை அவர் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளராக தாங்க தான் அடையாளப்படுத்திக்கிட்டாரு இருந்தாரு. அப்புறம் எப்படி கூட்டணி வந்துச்சு? எப்படி கூட்டணி ஆட்சி வந்துச்சு?